நேபாளத்தில கடந்த ஒரு 3 நாளாவே பிரச்சனை. 3 நாளா அப்படின்றத விட கடந்த 10ஆம் தேதியிலிருந்தே நேபாளத்தில பயங்கரமான பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. பெரிய பெரிய கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. அரசு அலுவலகங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. அதே மாரி இந்த கலவரத்தால் பதறிப்போன பிரதமர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராஜினாமா கடிதத்த பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி வந்து சந்திச்சு குடுத்துருக்காரு. அவர் ராஜினாமா பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல ஜனாதிபதியும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில மணி நேரங்கள்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரதமருடைய வீடும் எரிக்கப்பட்டிருக்கு. துணை பிரதமருடைய வீடும் எரிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான அரசு அலுவலகங்களும் எரிக்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை? எதுக்கு ஒரு நாடே வந்து இந்த மாரி வந்து கொந்தளிச்சு போய் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். Facebook, YouTube, Instagram, Twitter, YouTube அப்படின்ற இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த கடுப்பின் வெளிப்பாடாக தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் இந்த ஒரு போராட்டத்தை இன்னைக்கு அரங்கேற்றியிருக்காங்க. ஏன்டா இத தடை பண்ணா இவ்வளோ பெரிய போராட்டமாடா அப்படின்னா, என்ன காரணம்? இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தலாம். இந்த ஆளும் கட்சி, அதாவது இப்ப நேபாளத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆளும் கட்சி, இது வந்து ஒரு கூட்டு கட்சி. அதாவது ஒரு 4, 5 கட்சி வந்து சேர்ந்து வந்து ஒரு ஆட்சி அமைப்பாளர், கூட்டாட்சி அமைப்பாளர் அந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி அரசியல் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கட்சியின் மீது ஒரு சில விமர்சனங்கள் வந்து இருந்திருக்கு. என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படிச்ச இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி நிறைய ஊழல்கள் வந்து நடந்திருக்கு. இப்போ கூட வந்து ஒரு தகவல் வந்து பார்த்தேன். ஏதோ டீ எஸ்டேட் சம்மந்தமா 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு ஊழல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழல்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் ஆளும் கட்சி இவங்க வந்து இந்த மாதிரியான தவறுகள் வந்து பண்ணுறாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரசை விமர்சிக்கக்கூடிய விதமாக நிறைய போஸ்ட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டிருக்கு. இன்க்ளூடிங் நம்ம எல்லாருமே வந்து ஒரு தகவல் அப்படின்னா எங்கே வந்து அதிகமாக பார்ப்போம் அப்படின்னா, ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் தான் வந்து பார்ப்போம். நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து இதை வச்சு தான் வந்து பொழப்பே வந்து ஓட்டிருக்கோம். நிறைய பேர் இதன் மூலயமாக தான் நிறைய பேர் தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நெகட்டிவான தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அந்த ஆளும் அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட ஆப் நிறுவனங்கள்கிட்டே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து எங்களை பற்றி வந்து போஸ்ட் போட்டிருக்காங்களோ அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்புகள்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி வந்து கேட்கும்போது அதை வந்து தர மறுத்துருக்காங்க. ப்ரைவசி அப்படின்றது எல்லாருக்குமே தான். நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மைன்றது வந்து இல்லாமல் போயிடும். நாங்கள் வந்து அதை வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்புகளுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. யூடியூப் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து தடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ட்விட்டர் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஆப்புகள் வந்து சொல்கிறாங்க, இவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அப்படின்ற இவங்களாம் வந்து தர மறுத்ததுனால அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 26 ஆப்புகளை பார்த்தீங்கன்னா நேபாள அரசு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தடை பண்ணதுனால கடுப்பான இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் இளைஞர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து போராட்டத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னு போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, எதுக்கு வந்து ஆப் வந்து தடை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து போராட்டம் பண்ணி கிடையாது. நீ தப்பு பண்ணுற, அந்த தப்பு பண்ண விஷயத்த நாங்கள் வந்து கேட்குறோம், நாங்கள் வந்து பேசுகிறோம், அது பேசக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு வாய் பூட்டு போடுறோன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் எங்களுக்கு வந்து என்னதுக்கு வந்து அப்படிப்பட்ட அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து தேவை. அப்படிப்பட்ட அரசாங்கமே எங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. நீ ஒரு என்ன சொல் ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி நடத்த பார்க்குறியா அப்படின்ற மாதிரியும் எங்களுக்கு இந்த ஆட்சியே தேவையில்ல. நாங்கள் வந்து மன்னராட்சி காலகட்டத்துக்கே வந்து போயிடுறோம். மன்னராட்சி காலம் இந்த மாதிரியான இந்த ஓட்டு போட்டு இந்த ஜனநாயக முறைப்படி நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து உங்கள்கிட்ட வந்து மல்லு கட்டுறதுக்கு நாங்கள் வந்து அந்த காலத்திலே வந்து மன்னராட்சி மாதிரியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது, இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆளும் கட்சி மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து இருந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் அதுவும் இல்லாமல் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப அரசியலை வந்து பண்ணியிருக்காங்க. அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ இதை பற்றிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து பேசுகிறாங்க. அதனால தான் கடுப்பாயிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கட்சியின் மீது அந்த நடக்கக்கூடிய அந்த ஆட்சியின் மீது பிரச்சனை. அவங்க மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க. அப்படி பேசுனதை நீங்கள் எப்படி வந்து பேசலாம்? சரி, அப்படி கூட நேரடியாக கூட வந்து கேட்கலாம். யார் சம்மந்தப்பட்டாலும் அவர் வந்து பிடிக்கலாம். இங்கே வந்து அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. எவனா ஒருத்தன் வந்து மீம் போடுறாங்க, இல்லை எவனா ஒருத்தன் வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா பிடிச்சி போய் லாக்கப்பில் வச்சு அடின்னு அடிப்பாங்க. இங்கே அப்படி வந்து இல்லை. என்ன அப்படின்னா, ஆப்புக்கிட்டே நேரடியாக போயிடுது. எவன் பேசினா அவன் டீட்டெயிலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஆப்புகள்கிட்டே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தோடதையும் வந்து கேட்டதுனால முடியாதுன்னு மறுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி நீ வந்து ஆப்பே வந்து தடை பண்ணலாமா? ஆப்புக்காரனை வந்து நீ போய் கேட்குற, ஆப்புக்காரனோட ஆப் எதுக்கு வந்து தடை பண்ணுற? நாங்கள் வந்து பேசக்கூடாதா? எங்களுக்கு வந்து கருத்துரிமை கிடையாதா? எங்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாதா? நாங்கள் என்ன ஜெயில் பிணைய கைதிகளா? நீ சொல்கிறது தான் வந்து கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த இளைஞர்களும் வெகுண்டு எழுது இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் 19, 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த போராட்டத்திற்கான தீர்வு என்ன அப்படின்னா,
தீர்வு வந்து ஆப்புகளை வந்து மீண்டும் பயன்படுத்துறதுக்கு அறிவிக்கிறதா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ஒரு பாப்பப் ஒன்று வருது. பாப்பப்ன்றத விட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு செய்தியை வந்து பார்த்தேன். ஆப்புகளை வந்து மீண்டும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஆப்புகளுக்கும் வந்து அங்கே வந்து பர்மிஷன் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஜனாதிபதியும் அதே மாதிரி பிரதமர் அவர்களும் வந்து பதவி விலகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளால் வந்து கேள்விப்படுது. ஹைலைட் என்ன அப்படின்னா, வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. அரசு அலுவலகங்கள், பாராளுமன்றம் மாதிரியான பெரிய பெரிய அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நல்லதாக வந்து தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு அரசு மேலே வந்து ஒரு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வேறு மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வன்முறையாக போனீங்க அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது. அது ஒரு நாட்டுக்கே வந்து நல்லது கிடையாது. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து போடுங்க. ஆப்புகளை தடை பண்ணாலாம் எவ்வளோ பெரிய போராட்டம் வருமா அப்படின்ற அந்த ஒரு இதே வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு கூட ஆப்புகளை வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கூட வந்து பிரச்சனைகள் வந்து வரும். ஏன் அப்படின்னா எல்லாருமே இதை தான் வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். இந்த இடத்துல எதுவுமே வந்து இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பயன்படுத்துகிற பெரும்பாலான ஆப்புகள் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆப்புகளே கிடையாது. எல்லாமே வந்து அமெரிக்கன் ஆப்ஸ். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆப்புகளே வந்து கிடையாது. எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய ஆப் தான். அமெரிக்காவுடைய ஆப் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுங்க. நம்மளுக்குன்னு ஆப்புகள் இருந்தாலுமே அதில் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கும். இமேஜஸில் வந்து பாப்பப் ஆகிட்டு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை டவுன்லோட் பண்ணுங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மளுக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ப்ரைவசியாக ஒரு ஆப் வந்து உருவாக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஆப்புகள் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஆப்புகள் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போகுது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற ஆப்புகளே வந்து நம்முடைய ஆப்புகள் இல்லை. இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே வந்து உணரணும். அதுக்காக வந்து பயன்படுத்தாமல் விட்டுலாமான்னா வேறு வழி இல்லை. பயன்படுத்திகிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு தான் இருப்போம். அது என்றைக்கு வந்து தடையாகுதோ அன்றைக்கி பார்த்துக்கலாம். நன்றி.